ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டியில் வந்து லோக் ஆயுக்தா. ஸோ இந்த டாப்பிக்கில் இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி அப்டேட் பண்ண கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். மேத்தா குழுவின் பரிந்துரைகள் தேசிய வளர்ச்சி குழுவினால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஜனவரி 1959. அடுத்து பாருங்கள். லோக் ஆயுக்தா மற்றும் உபலோக் ஆயுக்தாவின் முதல் அகில இந்திய கருத்தரங்கம் நடைபெற்ற இடம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சிம்லாவில் தான் வந்து நடந்துச்சு. அடுத்து பாருங்கள். இந்தியாவில் முதலில் லோக் ஆயுக்தா அமைப்பினை உருவாக்கிய மாநிலம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஒரிஷா. அடுத்து பாருங்கள். லோக் ஆயுக்தா அமைப்பு மகாராஷ்டிரா மாநிலத்தில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 1971. அடுத்து பாருங்கள். லோக் ஆயுக்தா உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மாநில ஆளுநர். அவர் தான் பார்த்தீங்கன்னா லோக் ஆயுக்தா உறுப்பினர்களை வந்து நியமனம் செய்வார். ஸோ லோக் ஆயுக்தாவுக்கும் லோக்பாலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். லோக் ஆயுக்தா வந்து இப்போ மாநில லெவலில் வந்து யாராச்சும் வந்து அரசு ஊழியர்கள் ஏதாச்சும் தவறுகளை வந்து ஈடுபட்டாங்கன்னா ஸோ அவங்கள வந்து இந்த என்கொயரி பண்ணுறது, ஸோ அது சம்மந்தமானது தான் பார்த்திங்கன்னா லோக் ஆயுக்தா. இந்த நமக்கு அரசியல் கட்சி சார்ந்தவங்களாம் இருப்பாங்க இல்லையா, இந்த சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணாங்கன்னா ஸோ அவங்கள வந்து விசாரிக்கிறது தான் பார்த்திங்கன்னா லோக் ஆயுக்தா. சரிங்களா. அதேமாரி வந்து லோக்பால் வந்து நம்ம நாடாளுமன்றம் இருக்கு இல்லையா, அதில் உறுப்பினராக இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள விசாரிக்கிறது தான் வந்து லோக்பால். சரிங்களா. அடுத்து பாருங்கள். ஆம்புட்ஸ்மேன் அமைப்பை முதல்ல உருவாக்கிய நாடு நமக்கு பார்த்தது தான் ஸ்வீடனு. அடுத்து பாருங்கள். டேஷ் கமிட்டி பஞ்சாயத் ராஜ் முறையை இந்தியாவில் பரிந்துரை செய்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பல்வந்தராய் மேத்தா கமிட்டி. அடுத்து பாருங்கள். இந்தியாவின் முதலாக லோக் ஆயுக்தா கொண்டு வந்த மாநிலம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மகாராஷ்டிரா. ஸோ அவ்வளோதான். இந்த டாப்பிக்கில் இருந்து கேட்ட கொஷின்ஸ் பார்த்தாச்சு. மேக்ஸிமம் வந்து இந்த லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கொஞ்சம் பார்த்தாலே போதும். அதை பற்றி ஜென்ரலாக பெருசாக எதுவும் கிடையாது. இப்போ தலைவராக வந்து யார் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வந்து படித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.